கரம், நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம், கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம், கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வி. அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வி. 5 அப்போ கையிலேந்தி பெருகச் செய்த அற்புத கரம். 5 அப்போ கையில் ஏந்தி பெருகச் செய்த அற்புத கரம். வாலிபனி எழுந்திரு என்று ஆடையை தொட்டு எழுப்பின கரம். வாலிபனி எழுந்திரு என்று பாடையை தொட்டு எழுப்பின கரம். வாலிபனி எழுந்திரு என்று பாடையை தொட்டு எழுப்பின கரம். வாலிபனி எழுந்திரு என்று பாடையை தொட்டு எழுப்பின கரம். மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். மனதுரு குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். நிமிரக்கூடா துணியை என்று நிமிரச் செய்த நேசக்கரம். நிமிரக்கூடா துணியை என்று நிமிரச் செய்த நேசக்கரம். வாலிபனி எழுந்திரு என்று அடைய தொட்டு எழுப்பின கரம். வாலிபனி எழுந்திரு என்று அடைய தொட்டு எழுப்பின கரம். வாலிபனி எழுந்திரு என்று பாடைய தொட்டு எழுப்பின கரம். நிமிரக்கூடா துணியை என்று நிமிரச் செய்த நேசக்கரம். நிமிரக்கூடா துணியை என்று நிமிரச் செய்த நேசக்கரம். நிமிரக்கூடா துணியை என்று நிமிரச் செய்த மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் வந்த கரம். மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். நிமிரக்கூடாத துணியை என்று நிமிரச் செய்த நேசக்கரம். நிமிரக்கூடா துணியை என்று செய்த நேசக்கரம். நிமிரக்கூடாத துணியை என்று நிமிரச் செய்த நேசக்கரம். வாலிபனி எழுந்திரு என்று பாடையை தொட்டு எழுப்பின கரம். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் மேல, நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். தேவனுடைய கரம் நமக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம எதை கேட்டாலும் தேவன் அதை உடனே தேவன் செய்வார். நம்ம கேட்குறத எல்லாம் ஆண்டவர் நமக்கு தருவார். தேவனுடைய கரம் நம்ம மேலே இருக்கணும். தேவக்கரம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா நம்ம கேட்குறத எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துடுவார். இன்றைக்கி நம்ம கேட்குறது இன்றைக்கி ஏன் நமக்கு கிடைக்கிறது இல்லைன்னா தேவனுடைய கரம் இன்றைக்கி நம்ம மேலே இருக்குதான்னு நம்ம கவனிச்சுக்கணும். நம்ம கர்த்தருடைய கை நம்ம மேலே இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்ம கேட்குறத எல்லாம் நம்ம எதை கேட்டாலும் தேவன் எப்படி தருவார்னா அதை தருவார். இது சில பேர் மாலை மாத்திரம்தான் இந்த தேவனுடைய கரம் இருந்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக ஒரு 3 பேரை நான் சொல்லி நான் செபிக்கிறேன். ஒரு 3 பேருக்கு மேலே தேவனுடைய கரம் நிறைய பேருக்கு மேலே இருந்தது. ஆனால் ஒரு 3 பேரை பிரத்யேகமாக ஆண்டவர் என்ன செய்கிறார் நான் சொல்கிறார். முதலாவது எஸ்ராவின் புஸ்தகம்
7வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம படித்தோம்னா, எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவன் மேலே இருந்ததினால் அவன் கேட்டதையெல்லாம் தேவன் ராஜா அவன் கேட்டதையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார். எதனால் அவன் கொடுத்தார்னா, அவன் ரொம்ப படிச்சிருக்கிறான், அவன் ஆசாரியனாக இருக்கிறான், அவன் திறமசாலியாக இருக்கிறான், நல்ல அறிவாளியாக இருக்கிறான், நல்ல அழகாக இருக்கிறான், இல்லை நிறைய பணக்காரனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுனால ராஜா கொடுக்கல. அழகாக சொல்கிறாரு, கர்த்தருடைய அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அப்படின்றான். அவன் மேலே இருந்ததுனால தான் அவன் கேட்டதெல்லாம் அவனுக்கு என்ன செஞ்சார்னா ராஜா கொடுத்தாரு அப்படின்றார். ராஜா கொடுத்தார். அப்போ தேவன் நம்ம கேட்குறத எல்லாம் நமக்கு கொடுக்கணும்னா ஆண்டவருடைய கரம் நமக்கு மேலே இருக்கணும். அப்போ தேவனுடைய கரம் இருந்தால் தான் நம்ம கேட்குறத எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நம்ம கேட்குறது அவசியத்துக்கும் கேட்குறோம், அவசரத்துக்கும் கேட்குறோம், அத்தியாவசியத்துக்கும் கேட்குறோம், ஆடம்பரத்துக்கும் கேட்குறோம். இன்றைக்கி அநேக விஷயங்களுக்கு நம்ம கேட்குறோம். கேட்குறதுல ஆடம்பரமும் இருக்குது, அத்தியாவசியமும் இருக்குது, அவசரமும் இருக்குது. அவசரத்துக்கு கேட்குறதும் இருக்குது, உடனே கொடுங்க அப்படின்னு அவசரத்துக்கு கேட்குறதும் இருக்குது, ஆசைக்கு கேட்குறதும் இருக்குது, ஆடம்பரத்துக்கு கேட்குறதும் இருக்குது, அத்தியாவசியத்துக்கு கேட்குறதும் இருக்குது. அப்போ இது எனக்கு தேவை கொடுங்க அப்படின்னு ஆசைக்கு கேட்கலாம். அத்தியாவசியம் கட்டாயமாக அது நமக்கு இருந்தே ஆகணும் அப்படின்ற அத்தியாவசியத்துக்கும் நம்ம கேட்கலாம், ஆசைக்கும் ஆடம்பரத்துக்கும் நம்ம கேட்கலாம். அப்போ நம்ம எதை கேட்டாலும் நம்ம கர்த்தர் என்ன செய்கிறார்னா கொடுப்பார். எப்போ கொடுப்பார்? அழகாக சொல்கிறாரு, தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அப்படின்னா, இருந்ததினால். அதை கொடுக்கறத எப்படி கொடுக்குறாருன்னு 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 6:9 பரலோக தேவனுக்கு சர்வாக தகன பலியிட தேவையான இளம் காளைகள், ஆட்டுக்குட்டிகள், உப்பு, எண்ணெய், அனைவர்கள் சொற்படி அவர்கள் சொன்னவை தினம் தினம் அவர்களை சொற்படி அது எப்படி கொடுக்கப்பட்டது. கர்த்தவன் கேட்டதையெல்லாம் எப்படி கொடுக்குறாருன்னா, அவர் சொற்படி அவன் என்ன சொல்கிறானோ அதை எப்படி கொடுன்னா, தாழ்ச்சி இல்லாமல் கொடு, குறைவில்லாமல் கொடுத்துடு, குறைவில்லாமல் நீ கொடுத்துடணும் அப்படின்னார். எதுவுமே அவன் கேட்கறதுல ஒன்று கூட என்ன செய்யக்கூடாது, குறையக்கூடாது. அப்போ இந்த காலையில் கர்த்தர் இந்த 2 வார்த்தையும் சேர்த்து சொல்ல விரும்புகிறார். குறைவில்லாமல் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அது அன்னைக்கு நமக்கு சொல்கிறது, குறைவில்லாமல் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார், குறைவில்லாமல் கொடுக்க விரும்புகிறார். அப்போ கொடுத்தாலும் சில நேரத்தில் என்ன செய்யாதுன்னா குறைவுகள் இருக்கும். நமக்கு கொடுத்தாலும் குறைவுகள் இருக்கும். அந்த குறைவில்லாமல் அப்படின்னா ஒரு நிறைவாக கொடுக்க விரும்புகிறார். நிறைய கொடுக்கறது ஒன்று, மனசும் நிறையணும், எல்லாமும் நிறையணும், இடமும் நிறையணும், மனசும் நிறையணும். சில நேரத்தில் மனசு நிறையாது, இல்லம் நிறைஞ்சிருக்கும். சில நேரத்தில் இல்லம் நிறையாது, மனசு நிறைஞ்சிருக்கும். ஆனால் தேவன் இப்படி கொடுக்க விரும்புகிறார்னா, இல்லமும் நிறைஞ்சிருக்கணும், மனசு உள்ளமும் நிறைஞ்சிருக்கணும். இல்லமும் உள்ளமும் நிறைய கூட மாறி கர்த்தர் கொடுக்குறார். அதான் குறைவில்லாமல் கொடுக்கறது. இல்லமும் உள்ளமும் நிறையும்படி கர்த்தர் கொடுக்கிறார். அது அந்த காலையில் சொல்கிறது, உள்ளமும் இல்லமும் நிறையும்படி உனக்கு கொடுப்பேன், இல்லை குறைவில்லாமல் நீ கொடுப்ப. நீ கேட்குறத குறைவில்லாமல் கொடுப்பன்னா அது எப்படி இருக்கும்? உள்ளமும் நிறையும், இல்லமும் நிறையும். உள்ளமும் நிறையும், இல்லமும் நிறையும். அதான் கர்த்தர் அந்த காலையில் நமக்கு சொல்கிறது, உன் உள்ளமும் இல்லமும் நிறையக்கூடிய அளவுக்கு நான் கொடுப்பேன். அப்போ கொடுக்கறது கொஞ்சமாக இருந்தாலும் சில நேரத்தில் மனசு நிறைவாக இருக்கும், வீடும் நிறைஞ்சிருக்கும். சில நேரத்தில் அதிகமாக கொடுத்துருந்தா கூட உள்ளமும் நிறையாது, இல்லமும் நிறையாது. ஆனால் கர்த்தர் இப்படி கொடுக்க விரும்புகிறார், உள்ளமும் இல்லமும் நிறைந்து இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அப்படி தான் அந்த காலையில் கர்த்தர் கொடுக்குறார்.
அப்போ உள்ளமும் இல்லமும் நிறைந்திருக்கிற அளவுக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கணும்னா ஆண்டவருடைய கரம் நமக்கு மேலே இருக்கணும். அதான் முக்கியம். ஆண்டவருடைய கரம் நமக்கு மேலே இருக்கணும். அப்போ யாருக்கு மேலெல்லாம் ஆண்டவருடைய கரம் இருந்துச்சு அப்படின்னு ஒரு 3 பேரை வேகமாக உங்களுக்கு சொல்லி நான் செபிக்கிறேன். முதலாவது அவர் அந்த 6வது 7-6 வாசிச்சிங்கன்னா, எஸ்ரா 7-6, இந்த எஸ்ராவுக்கு மேலே தேவனுடைய கரம் இருந்துச்சு. யார் மேலே தேவ கரம் இருக்கும் அப்படின்னா, இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தை தேறின. அப்போ ஒரு தேறின அனுபவம் உள்ள ஒரு நபர் மேலே தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா அவருடைய கையை வைக்க விரும்புகிறார். அப்போ தேறணும். நம்ம ஏதோ சும்மா ஏதோ படிக்கிறோம் அப்படி இல்லை, ஏதோ படிச்சுட்டு போகிறோம் அப்படி இல்லை. நம்ம என்ன செய்யணும்? தேறணும். அப்போ தேர்ச்சி பெறணும். தேறின அப்படின்னா தேர்ச்சி பெறணும், இல்லை வெற்றி பெறணும். அவர் வைக்கிற நமக்கு டெஸ்ட்டிலெல்லாம் அவர் நம்மளை சோதிக்கிற அந்த பரிசோதனைகளிலெல்லாம், சோதனைன்னு சொல்ல வேண்டாம், அவர் வைக்கிற நம்மளோட பரிசோதனைகளிலெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும்? ஜெயிச்சிடணும். சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை பரிசோதிப்பார். எல்லா நேரத்திலையும் பரிசோதிப்பார். கொடுத்துட்டு பரிசோதிப்பார், கொடுக்காமலையும் பரிசோதிப்பார். ஆரம்பத்தில் எப்படி இருக்கிறாங்க, இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னு பரிசோதிப்பார். பல விதத்தில் கர்த்தர் பரிசோதிப்பார். எப்படி கர்த்தர் நம்மளை பரிசோதித்தாலும் நாம் தேர்ச்சி பெற்றவளாக இருந்துட்டோன்னா, நம்ம வெற்றி பெற்றவளாக இருந்துட்டோன்னா, அவனுக்கு தான் தேவன் எவனைக்கிறனா அவருடைய கையை அவங்க மேலே வைக்கிறார். இன்றைக்கி எவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்ற அனுபவம் இருக்குது. ஆரம்பத்தில் இருந்த அதே நிலைமை இன்றைக்கி நான் இருக்கிறேன். ஆரம்பத்தில் எப்படி இருந்தனோ, ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்தனோ அதே நிலைமை என்னுடைய கண்ணுக்கு தெரிகிற மாதிரி 10 வருஷம் 10 ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்து, இல்லை தேவன் ஆஸ்வதிக்கப்பட்ட நாட்களில் இருந்து அன்னைக்கு இருந்து அதே மாதிரி நான் இன்றைக்கும் இருக்கிறேன். அன்றைக்கு என்ன மனப்பக்கமோ, என்ன மனநிலை, என்ன தீர்மானம், எப்படி செயல்பாடுகள், அதே செயல்பாடுகள் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. அப்படின்னு அதான் தேர்ச்சி. தேர்ச்சியில் நிறைய விதம். அதில் ஒன்று என்ன, கர்த்தர் நம்மளை எப்படி சோதிப்பார்னா, ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு என்ன செய்வார்னா கர்த்தர் நம்மளை சோதிப்பார். ஏன்னா ஆபிரகாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை பல வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் இப்படி இருந்தீங்க, இப்போ நீ இப்படி இருக்கிற அப்படின்னு கர்த்தர் என்ன செய்கிறாரு? சோதித்து பார்க்குறார். எதுக்கு பிறகு? கொடுக்காததுக்கு முன்னாடி எப்படி இருந்த, கொடுத்த பிறகு எப்படி இருக்கிற, கொடுத்து கொஞ்ச நாளுக்கு பிறகு எப்படி இருக்கிற அப்படின்னு சோதித்து பார்த்தார். கொடுக்கறதுக்கு முன்னாடியும் கர்த்தர் பார்த்தாரு, கொடுத்துட்டும் கர்த்தர் பார்த்தாரு, கொடுத்துட்டு கொஞ்சம் நாளுக்கு பிறகும் கர்த்தர் பார்க்குறார். எப்படி இருக்கிறப்பா அப்படின்னு பார்க்குறார். ஐயா நான் 3 நிலையிலும் ஒரே நிலையாக தான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் என்னைக்கு செயல்பாட்டில் விவரித்து காட்டினாரோ, அவருடைய செயல்பாடு வெற்றி பெற்றுச்சோ, அதற்கு பிறகு தான் தேவன் ஆபிரகாமைய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார்னா கொடுத்து அனுப்புகிறார். அப்போ நம்ம கையில் எப்படி பார்ப்பார்? நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்மளை பார்ப்பார், எப்படி இருக்கிறான். ஓகே. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு முன்னால் எப்படி இருக்கிறாங்க. ஓகே. ஆசீர்வாதத்தை கொடுத்த பிறகு எப்படி இருக்கிறாங்க. ஆசீர்வாதம் கொடுத்து சில காலங்கள் பிறகு எப்படி இருக்கிறாங்க. எல்லா காலகட்டத்தையும் அப்படியே கர்த்தர் வரிச்சு பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டே இருப்பார். இந்த ஸ்டெப்பில் இப்படி இருந்தாங்க, இந்த ஸ்டெப்பில் இப்படி இருந்தாங்க, இந்த ஸ்டெப்பில் இப்படி இருந்தாங்க. இந்த ஸ்டெப்பில் வர வர முன்னேற்றம் அடைஞ்சிடுச்சுன்னா அது தேர்றாங்கன்னு அர்த்தம். செயல்பாடுகளில் முன்னேற்றம் அடைஞ்சிருச்சு. ஆனால் வர வர செயல்பாட்டில் பின்னோட்டம் அடைஞ்சிருந்தாங்கன்னா அந்த காரியங்கள் தேரலை அப்படின்னு அர்த்தம். தேரலன்னு அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி நம்முடைய செயல்பாடுகளை கர்த்தர் சோதிப்பாருன்னா நம்ம முன்னோக்கி செல்கிற மாதிரி இருந்திருக்குமா, இல்லை பின்னோக்கி செல்கிற மாதிரி இருக்குதா. ஐயா அன்றைக்கு இருந்த அதே மனப்பக்கமும், அதே மனசு, அதே எண்ணம், அதே துடிப்பு, அதே செயல்பாடு இனி அளவு கூட ஆண்டவர் என்ன செய்யலை, எனக்கு மாறல ஆண்டவரே, அப்படியே நான் இருக்கிறேன் அப்படின்னா ஆபிரகாம் என்ன ஐயா நீ கொடுக்கறதுக்கு முன்னாடியும் அப்படி தான் இருந்தேன், நீ கொடுத்த போதும் அப்படி தான் இருந்தேன், கொடுத்த பிறகும் நான் அப்படி தான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தை அந்த சோதனையில் ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டார்னா தேர்ச்சி பெற்றுட்டார். அப்போ நம்மளையும் கர்த்தர் அந்த 3 ஸ்டெப்லையும் கர்த்தர் பார்ப்பார். கொடுக்கறதுக்கு முன்னால் பார்ப்பார், கொடுத்துட்டு பார்ப்பார், கொடுத்து கொஞ்ச நாள் ஆன பிறகும் பார்ப்பார். இந்த 3 ஸ்டெப்லையும் ஒரே நிலையில் இருந்துட்டோன்னா நமக்கு வச்ச சோதனையில் நம்ம தேர்ச்சி பெற்றுட்டோன்னு அர்த்தம். நம்ம தேர்ச்சி பெற்றுட்டோன்னு அர்த்தம். கொடுக்கறதுக்கு முன்னால் பார்ப்பார், கொடுத்த உடனே பார்ப்பார்,
கொடுத்துட்டு கொஞ்ச நாளுக்கு பிறகும் பார்ப்பார். இந்த 3 நிலையிலும் நான் அப்படியே தான் இருப்பேன் ஆண்டவரே அப்படின்னு அந்த மனநிலைகள், அந்த எண்ணங்கள், அந்த செயல்பாடுகள் மாறாமல் இருந்துச்சுன்னா கர்த்தர் என்ன செய்ய வச்ச சோதனையில் நம்ம தேர்ச்சி பெற்றுட்டோம். அப்போ தேவ சமூகத்தில் கர்த்தர் வைக்கிற பரிசோதனைகளில் நம்ம தேர்ச்சி பெறாவிட்டால் நிச்சயமாக தேவனுடைய கரம் நமக்கு மேலே இருக்காது. அப்போ கர்த்தருடைய கரம் இன்னைக்கு நம்ம மேலே இருக்கணும்னா நம்ம தேர்ச்சி பெற்ற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கா? கர்த்தர் நம்மளை சோதிக்கிறாரு, நம்ம ஜெயிச்சிடும். இதில் சோதிக்கிறாரு, நம்மளை ஜெயிக்கிறோம். இதில் சோதிக்கிறாரு, இதில் கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு, இதை கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு, கொடுத்துட்டு பார்க்குறாரு, கொடுக்காமல் பார்க்குறாரு, கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்க்குறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம கவனமாக ஜாக்கிரதையாக நம்ம செயல்பட்டணும் அப்படின்னு சொல்லி, அப்போ எந்த நிலைமையில் வந்தாலும் அந்த மனநிலைகள் மாற்றப்படாமல், எந்த நிலைக்கு வந்தாலும் நம்முடைய மனநிலைகள் மாற்றப்படாமல் நம்ம இருப்போமானால் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? தேர்ச்சி பெற்றிருக்கிறோம். அப்போ எஸ்ரா என்ன செஞ்சா? தேறிட்டார். என்ன பண்ணிட்டாரு? தேறிட்டார். எப்படி தேறிட்டார்? அவருக்கு வச்ச எல்லா பரிசோதனைகளும் கேதாஸ் என்ன பண்ணிட்டார்? தேறி வந்துட்டே இருக்கிறார். எதில் வச்சார்? வேதத்தை வச்ச மோசையினுடைய நியாய பிரமாணத்தின்படி எஸ்ரா கற்று தேறின, கீழே சொல்லுவார் கற்று தேறின வேத பாரகர் இல்லையா? கீழே சொல்லுவார் இல்லையா? கற்று தேறின வேத பாரகர் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? 11ஆம் வசனம், கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த சட்ட திட்டங்களிலும் படித்து தேறின வேதபாரகர். படித்து தேறின மேலே சொல்றாரு கர்த்தருடைய கட்டளைகளை செய்யவும் இல்லையா? 6ஆம் வசனம், எஸ்ரா ஆராயவும் அதன்படி செய்யவும் நியாயங்களையும் உபதேசிக்கவும். அது அப்படி 3 ஸ்டெப்பில் கூட சொல்லலாம் இல்லையா? படித்தாரு, செய்கிறாரு, மற்றவங்களுக்கு சொல்கிறாரு. படித்தாரு, அதை செய்கிறாரு, மற்றவங்களுக்கு சொல்கிறார். 3 சமலக சொல்கிறார் இல்லையா? இஸ்ரவேல் தேவனுடைய மோசேயுடைய நியாய பிரமாணங்களில் தேறின வேதபரனாக இருந்தான். அவனுடைய தேவனை கர்த்தர் அவன் கீழே சொல்கிறாரு, அவன் வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும். கீழே சொல்கிறாரு அதை படித்து தேறினா. படித்தாரு, செஞ்சாரு, சொன்னார். படித்தாரு, செஞ்சாரு, சொன்னார். இன்னைக்கு நிறைய பேர் படிக்கிறதும் இல்லை, சில பேர் படித்தா செய்கிறதும் இல்லை, செய்கிறத சொல்கிறதும் இல்லை. இதுதான் பிரச்சனை. ஆனால் எஸ்ரா 3 ஸ்டெப்பில் இருக்கிறார். படித்தார், அதை அப்படியே செஞ்சார், அதை அப்படியே மற்றவங்க சொல்கிறார். அப்போ அந்த 3 என்ன உண்டாக்குதுன்னா தியரி. அப்போ நம்ம என்ன படிக்கிறோமோ அதை நம்ம செய்யணும், நம்ம செஞ்சுட்டு அதை மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தேவன் என்ன செய்கிறார்னா தேரின வேத பலன் நிற்கிறார். ஒரே நிலையில் இருக்கிறோமா? அதான் இன்னைக்கு முதல் ஸ்டெப்பு. ஒரே நிலையில் இருக்கிறோமா? கொடுக்கறதுக்கு முன்னால் அதே நிலை, கொடுத்த பிறகும் அதே நிலை, கொடுத்து கொஞ்ச நாளான பிறகும் அதே நிலை. இன்னைக்கு போக போக நமக்கு பழசாயிடக்கூடாது. கர்த்தருடைய அந்த திட்டங்களும் செயல்களும் என்ன ஆகிடக்கூடாது? குறைஞ்சிடக்கூடாது. அதிகமாகணுமே ஒழிய என்ன ஆகிடக்கூடாது? குறைஞ்சிடக்கூடாது. போக போக அதான் தேர்றதுக்கு அடையாளம். போக போக என்ன ஆகிட்டே இருக்கணும்? அதிகமாகணுமே தவிர குறையக்கூடாது. குறைஞ்சிச்சின்னா ஆனால் சாதாரண ஒரு காயை பார்த்தீங்கன்னா அது முதலடி பிஞ்சு விடுது, அது அப்படி பெருகுது, அது அப்படி பெருகுது, அது பெருகுது, நல்ல கனியை பாருது, நல்ல வாசம், அநேகருக்கு அது பயன்படுது. அது தேர்றதில் நிறைய விஷயங்களை சொல்லணும், ஆனால் இப்போ அதுக்கு சமயம் இல்லை. அப்போ தேர்றதுக்கு என்ன அடையணும்? ஆரம்பத்தில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி என்ன செய்யணும்? நம்ம இருந்துட்டால் தேவக்கரம் நம்ம மேலே இருக்கும். அடிக்கடி நம்ம என்ன செய்யக்கூடாது? மாற்றிக்கக்கூடாது, நம்ம மாறிடக்கூடாது. மாறக்கூடாததில் எப்போவுமே மாறக்கூடாது, மாற வேண்டியதில் அடிக்கடி மாறணும். ஆனால் மாறக்கூடாதவைகளில் ஒரு நாளும் மாற்றிக்கவே கூடாது. அப்போ எஸ்ரா ஆரம்பத்தில் இருந்த அதே மனநிலையில் தொடர்ந்து நிலைச்சு நிற்கிறான். ஆரம்பத்தில் எப்படியோ அப்படியே அதுவரை கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கிறார். அதனுடைய தேறினதற்கான அடையாளம். ஏன்னா சின்ன பிள்ளைங்க என்ன செய்யணும்? அடிக்கடி மாற்றிக்கும். அடிக்கடி சின்ன பிள்ளைங்க அடிக்கடி மாற்றிக்கும். ஆனால் தேறினவங்க வளர்ந்தவங்க என்ன செய்வாங்கன்னா ஸ்டாண்டர்டாக நிற்பாங்க. அதே நிலையில் நிற்பாங்க. எப்படின்னா அப்படிதான் அந்த நிலையில் நிற்பாங்க. அதுதான் தேறினதற்கான முதல் அடையாளம். நம்பர் 2 நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா நெகேமியா 2:18 வசனத்தை பார்த்தீங்கன்னா 18வது வசனம், என் தேவனுடைய கரம்
அப்போது நெகேமியா சொல்கிறாரு, தேவனுடைய கரம் என் மேலே என்னவா இருக்குது, நன்மைக்கு எதுவாக இருக்குது, இல்லை தேவனுடைய கரம் என் மேலே இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா நெகேமியா சொல்கிறார். முதலாவது எஸ்ரா சொன்னார் தேவக்கரம் என் மேலே இருக்குதுன்னு. ரெண்டாவது இங்கே நெகேமியா சொல்கிறார் என் மேலே தேவனுடைய கரம் இருக்குது. அப்போ யாருக்கு மேலே தேவனுடைய கரம் இருக்குதுன்னா, தான் கேட்குறத குறித்து அதிக கவனம் செலுத்துகிற ஒரு நபருக்கு மேலே தேவனுடைய கரம் இருக்கும். தான் கேட்கறத குறித்து அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நபருக்கு மேலே தேவனுடைய கரம் இருக்கும். தான் கேட்கறதுக்கு மேலே தான் காதில் என்ன கேட்குறோம். நெகேமியா 1ஆம் அதிகாரம், நெகேமியா 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கலாம். குமாரனாகிய நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் இருக்கும்போது என்னவென்றால், அனானியும் மனுஷரும் வந்தார்கள். செய்தியையும் விசாரித்தேன். அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அப்போது இவர் நினச்சிருப்பார், சிறையிருப்பில் இருக்கிறவன் தான் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்னா, சிறையிருப்பில் இல்லாதவன் இப்படி தான் இருக்கிறான், ரொம்ப கஷ்டப்படுறான். சிறையிருப்பில் இருக்கிறவன் எப்படி இருக்கணும், கஷ்டப்படணும், வேதனைப்படணும். ஜெயிலுக்கு போயிருக்கிறவன் ரொம்ப கஷ்டப்படணும், இல்லை ஒரு பிரச்சனை அகப்பட்டிருக்கிறவன் கஷ்டப்படணும் இருக்கிறான். ஆனால் இங்கே இஸ்ரவேலில் பார்த்தாக்க யூதாவில் சிறையிருப்பில் இல்லை. ஆனால் சிறையிருப்பில் இல்லாத ஜனங்கள் ரொம்ப கஷ்டத்தையும் நிந்தையையும் அவர்கள் சிறையிருப்பில் இருந்தவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள் என்று, எருசலேமின் அலங்குகள் இடிக்கப்பட்டதும் என்றும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டதுமா இருக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது, அப்போது இந்த சொன்ன வார்த்தையை நெகேமியா மட்டும் கேட்கல, இப்போ இந்த அனானியோட கூட நிறைய பேர் வராங்க. அப்போ அனானியும் வராரு, அனானி பேசுகிறாரு, அனானி பார்த்தாரு, ஒரு சம்பவத்தை பார்க்குறாரு, ஒரு சம்பவத்தை கேள்வியும் படுறாரு, என்ன நடக்குதுன்னு கேள்வியும் படுறாரு. அவரும் ஒரு விஷயத்தை கேட்குறாரு, நெகேமியாவும் ஒரு விஷயத்தை கேட்குறா. ஆனால் நெகேமியா கேட்ட உடனே உட்கார்ந்து அழுது சில நாளாக துக்கித்திருந்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ தான் கேட்ட வார்த்தைக்கு மேலே ஒரு நபர் கவனம் செலுத்துவார்களானால் அந்த நபருக்கு மேலே கர்த்தருடைய காரியம் என்ன செய்யும், அமரும். தான் கேட்குற வார்த்தைக்கு மேலே கவனம் செலுத்தணும். இன்றைக்கி நிறைய வார்த்தைகள் கேட்குறோம், ஆனால் என்ன இல்லைன்னா அந்த வார்த்தைகளுக்கு மேலே கவனங்கள் இருக்கிறதில்ல, அதான் பிரச்சனை. இப்போ எல்லாரும் வார்த்தையை கேட்டாங்க. இப்போ நெகேமியா மட்டும் இல்லை, நெகேமியா கூட இருக்கிறவனும் கேட்டாங்க. இந்த வார்த்தையை சொன்ன அனானியும் இருக்கிறாரு. இது யூதா தேசத்தில் என்னப்பா செய்றீங்க, என்ன கஷ்டம் அப்படின்னு அங்கேயும் விசாரிச்சிருப்பார். நேரில் பார்த்தாரு, நேரில் கேட்டார், நேரில் எல்லாம் பார்த்தாரு. ஆனால் பார்த்தவருக்கு என்ன வரல, அதுக்கு அந்த வேதனை குறித்து கஷ்டமும் இல்லை, துக்கமும் இல்லை, சங்கடமும் இல்லை, கேஷுவலாக இருக்கிறார். அவர் பாட்டுக்கு வந்தார். அப்படியா பிரச்சனை இருக்கிறீங்களா, சரி ஓகே நான் போய் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டார்னா போய் நேர்ந்துட்டார். ஒரு கஷ்டம் இல்லை. ஆனால் நல்ல நடைமுறைக்கிறார் நெகேமியா. இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே, அழகாக சொல்ல, இந்த வார்த்தைகளை கேட்டபோது உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து. அப்போ தாம் காதில் விழுகிற சத்தத்தை குறித்து கொஞ்சம் கவனம் உள்ளவர்களாக நாம் இருக்கணும். நம்ம காதில் விழுகிற சத்தங்கள் என்ன, அது யாருடைய சத்தம், எப்படிப்பட்ட சத்தம், நாம் கேட்கிற காரியத்தை குறித்து, கேட்கிற சத்தங்களை குறித்து கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய நபர்களாய் நாம் இருந்தால் தேவனுடைய கரம் நமக்கு மேலே அமரும். ஆனால் நம்ம எவ்வளவு கேட்டாலும் அதை பற்றி என்ன இல்லை, ஒரு கவனமும் இல்லை, அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை, ஒரு கரிசனையும் என்ன கிடையாது. நம்ம கேட்குறத குறித்து ஒரு கவலையும் இல்லை, ஒரு கரிசனையும் இல்லை. அப்படின்ற ஒரு நபரை குறித்து கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்னா தேவனுடைய கரத்தை அந்த நபர்களுக்கு மேலே வைக்க மாட்டார்.
அப்போ கர்த்தருடைய கை நம்ம மேலே அமரணும்னா நம்ம கேட்கறதுக்கு மேலே என்ன செலுத்தணும்? கவனம் செலுத்தணும். நம்ம என்ன கேட்டோம், நம்ம கேட்குற சத்தம் எப்படிப்பட்ட சத்தம், என்ன சத்தம் நம்ம காதில் விழுந்துச்சு, அந்த சத்தத்துக்கு மேலே நம்ம என்ன செயல்பட போகிறோம், என்ன முடிவெடுக்க போகிறோம், அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம், அந்த சத்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டோம், அதை எப்படி நம்ம விளங்கிக்கிட்டோம், அதை எப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம், நம்ம காதில் கேட்குற சத்தத்தை நம்ம எப்படி புரிஞ்சிருக்கிறோம், நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம், நம்ம எப்படி செயல்படுக்கிறோம், அதை குறித்து நம்முடைய கரிசனை என்ன, அதை குறித்து நம்முடைய கவலை என்ன, இந்த சத்தம் நம்ம காதில் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சத்தத்துக்கு மேலே ஒரு நபர் கவனம் செலுத்துவார்கள். ஆனால் அந்த நபர்களுக்கு மேலே தேவனுடைய கரம் அமரும். எத்தனையோ பேர் சத்தத்தை கேட்டாங்க, எத்தனையோ பேர் சத்தத்தை அந்த காரியத்தை பார்த்தாங்க, கஷ்டத்தை பார்த்தாங்க, கஷ்டத்தை கூட சேர்ந்து கூட சில நாள் அனுபவிச்சிருக்கலாம், அப்படி இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் என்ன வரலன்னா இந்த பாரமும் இந்த கரிசனையும் என்ன செய்யல, வரல. ஆனால் நெகேமியா அந்த சத்தத்தை கேட்டபோது, இந்த வார்த்தைகளை கேட்டபோது, அப்போ அந்த வார்த்தைகள் ஒரு மனிதனுக்குள்ள என்ன உண்டாக்குது? ஒரு பெரிய பாரத்தை உண்டாக்குது, ஒரு கரிசனையை உருவாக்குது, ஒரு கவலையை உருவாக்குது. நம்ம என்ன செய்யலாம், இதுக்கு நம்ம என்ன செய்யலாம், இந்த வார்த்தை வந்திருக்குது, இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறாங்களே, இந்த வார்த்தை நம்ம காதில் விழுந்திருக்கே, அப்போ இதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளால் என்ன செய்ய இயலும், அப்போ நாம் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு மேலே மிகுந்த கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நபராக நம்ம இருந்தோம்னா நமக்கு மேலே தேவனுடைய கை அமரும். ஸோ எத்தனை வார்த்தைகள் கேட்டால் அந்த வார்த்தை குறித்து கவலை இல்லாமல், கவனம் இல்லாமல், கரிசனை இல்லாமல், ஏதோ வந்தாங்க உட்காந்து சரி அப்படி இருக்காங்களா, ஐயோ பாவம் நம்ம என்ன பண்ணுறது, சரி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னுட்டு அதை கண்டுக்காமல் கரிசனை நம்ம போகிற ஒரு நபருக்கு மேலே தேவனுடைய கை ஒரு நாள் அமராது. தேவனுடைய கை ஒரு நாள் அமராது. அப்போ தேவனுடைய கை ரெண்டாவது நம்ம மேலே வரணும், நம்ம மேலே கர்த்தருடைய கை வைக்கணும்னா நாம் கேட்குற சத்தத்தை கொடுத்து எப்படி இருக்கணும், கவனமாக இருக்கணும். நம்ம நான் கூட சொன்னோம் இல்லையா, ஒரு கூட்டம் என்ன செய்யுது, உட்காந்து ஆழமாக சிந்திக்குது, ரொம்ப கவனித்து கேட்குது. ரைட், இப்படி சொல்லியிருக்காங்க, வஸ்திரம் இப்படி சொல்லியிருக்குது, அப்போ நாம் இதை என்ன செய்யலாம், இதில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எப்படிப்பட்ட முடிவு எடுக்கலாம், நம்ம எப்படிப்பட்ட கருத்தை செயல்படலாம் அப்படின்னு சிந்திக்கிறம்ப. இந்த சிந்திக்கிற கூட்டத்தை குறித்து தான் பிசாசுக்கு என்ன இருக்குன்னா ஒரு பயங்கரமான பயம் இருக்குது. அவன் தான் பிசாசின் ராஜ்யத்துக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவன். சிந்திக்காத நிறைய கேட்குறான், நிறைய பண்ணுறான், அப்படி போகிறவன் அல்ல. என்ன செய்யுது, இப்படி சொல்லியிருக்காங்க, ரைட், இந்த வாசனை இப்படி சொல்லுது, வார்த்தை இப்படி சொல்லுது, அப்போ நம்ம என்ன செய்யலாம், நம்ம என்ன பண்ண முடியும், இப்போ நம்முடைய தரப்பு நம்ம என்ன செய்ய முடியும், நம்முடைய தரப்பிலிருந்து நம்ம என்னவெல்லாம் செய்ய முடியும், நம்முடைய பங்குலேருந்து நம்ம இன்னும் என்ன செய்ய முடியும், இந்த பிராபலத்தை மாற்றத்துக்கு, இதை சரிப்படுத்துவதற்கு இன்னும் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு ஆழமான முடிவை எடுக்கிற பற்றியா. அவன் தான் பிசாசின் ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கணும். அப்படிதான் நெகேமியா முடிவு எடுக்கிறார். அந்த ஒரு ஆழமான தாக்கம் கேட்ட உடனே உட்கார்ந்து சிந்திச்சு என்ன செய்யறது, என்ன பண்றது, அப்படி என்ன செய்ய ரொம்ப அப்படி யோசிச்சு அப்படி துக்கம் அடைக்குது. அந்த சத்தம் கேட்டோம், என்ன பண்றதுன்னு புரியல, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா, இப்படி இருக்கிறாங்களா, அப்போ நம்ம ஏதாவது செய்யணுமே, நம்ம ஏதாவது பண்ணணுமே, நம்ம ஏதாவது செய்யலாமே அப்படின்ற ஒரு பெரிய ஆழமான தாக்கம் யாருக்குள்ள வந்துடுச்சுன்னா நெகேமியாக்குள்ள வந்துடுச்சு. இன்னைக்கு எவ்வளவு பாரமான செய்திகளை சொன்னாலும், பாரமான காரியங்கள் நம்முடைய காதுகளை விழுந்தாலும், அந்த வார்த்தைகளை குறித்து கவலையற்று கரிசனையற்று போகிற ஒரு நபருக்கு மேலே கர்த்தர் ஒரு நாளும் தன் கையை வைக்கவே மாட்டார். அப்போ ரெண்டாவது தேவனுடைய கை நம்ம மேலே அமரணும்னா நம்ம என்ன செய்யணும், நாம் கேட்குற சத்தங்களை குறித்து கவனமாக இருக்கணும். கொஞ்சம் இப்படி கூட மாற்றி சொல்கிறேன். என்னன்னா, எஸ்ரா என்ன செய்கிறா, தாம் வாசித்த வார்த்தையை குறித்து கவனமாக இருந்தார். தாம் வாசித்த வார்த்தையை குறித்து கவனமாக இருந்தார். நெகேமியா தான் கேட்ட வார்த்தைகளை குறித்து கவனமாக இருந்தார். எஸ்ரா என்ன செஞ்சார், தான் வாசித்த, ஏன்னா எஸ்ரா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் படித்து தேறின வேதபாரகன் இல்லையா, அதை அதை படிக்கவும் அதன்படி செய்யவும் அதை மற்றவங்களுக்கு போதிக்கும்ன்றார் இல்லையா. அப்போ அது என்ன செய்யலாம், தான் வாசிக்கிற வார்த்தையை குறித்து கவனம் உள்ளவர் எஸ்ரா. ரெண்டாவது நெகேமியாவை எப்படி சொல்லலாம்னா, தான் கேட்டது, இவர் வாசிக்கல, கேட்டார், தான் கேட்டதை குறித்து கவனமுள்ள நெகேமியா, தான் கேட்டதை குறித்து கவனமுள்ள நெகேமியா. மூணாவது சொல்லி முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 1 ராஜாக்கள் 18 கடைசி வசனம். 1 ராஜாக்கள். கர்த்தருடைய கை
எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு யெஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன்பு ஓடினான் அப்படின்னு. அப்போ மூணாவது, எலியாவுக்கு மேலே தேவனுடைய கை இருக்கிறது. அப்போ அந்த எலியாவுக்கு மேலே தேவனுடைய கை இருந்ததுனால எத்தனை பேர் தனக்கு முன்னால் ஓடினாலும் சரி, அவங்கள எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி என்ன செய்ய முடியும்? நம்ம ஓடிக்கிட்டே இருக்க முடியும், நம்ம ஓடிக்கிட்டே இருக்க முடியும், நம்ம ஓடிக்கிட்டே இருக்க முடியும். எஸ்ரா மேலே தேவக்கரம் இருந்ததுனால அவன் உள்ளமும் இல்லமும் நிறையும்படி கத்தனை சேனை கொடுக்குறான்னு சொன்னான். அப்போ நெகேமியாவில் தேவனுடைய கரம் இருந்ததுனால நல்லதை மட்டும்தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்ல முடியுது. இப்போது எலியா மேலே தேவக்கரம் இருக்கிறதான்னு சொல்கிறாரு. எத்தனை பேர் எனக்கு முன்னால் ஓடினாலும் சரி, அத்தனை பேரையும் ஓவர்டேக் பண்ணி என்னால் ஓட முடியும், ஓட வைப்பார். அதுக்கு தான் தேவக்கரம் இருக்குது. அப்போ அந்த எலியா மேலே தேவக்கரம் எதுக்கு இருக்குது? கேட்டதை செய்வதில் கவனம் செலுத்தக்கூடியவர் இந்த எலியா. கேட்டதில் செய்வதில் செயல்பாட்டில் கவனம் செலுத்தக்கூடியவர் இந்த எலியா. 18ஆம் அதிகாரம் முதல் வசனம். 18ஆம் அதிகாரம் முதல் வசனம். கேட்டதில் என்னுடைய செயல்பாட்டில் கவனம் முதல்ல ஒருவர் படித்ததில் கவனம் செலுத்தினார், ரெண்டாவது ஒருவர் கேட்டதில் கவனம் செலுத்தினார், மூணாவது ஒருவர் செயல்பாட்டுகளிலே கவனம் செலுத்துகிறார். வாசிக்கலாம். அநேக நாள் சென்று ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை என்ன செய்வேன்? கட்டாயிடுவேன். நான் நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை? இவர் எப்போ தேடி நிற்கிறார், எப்போ இவர் கிடைப்பார், கிடைச்சா கொல்றதுக்கு ரெடியாக தேடி நிற்கிறார். எப்போ எலியா கிடைப்பான், கிடைச்சா துண்டு துண்டாக வெட்டி போடுறதுக்கு ஆகாப்பு அவ்வளவு பயங்கர வெறியாக இருக்கிறாரு. உபதியாவே சொல்கிற, ஐயா என்ன ஐயா இப்படி இப்போ சிக்கலை மாட்ட வைக்கிறீங்க, நீ இருக்க உன் பேரை கேட்டாலும் என்ன கொண்டு போடுவான் ஐயா, அந்த அளவுக்கு உன் மேலே பயங்கர வெறியாக இருக்கிறான், என்ன போய் சொல்கிறீங்களே அப்படின்னு கூட இருக்கிற உபதியாவே பயப்படக்கூடிய அளவுக்கு எலியாவுக்கு மேலே பயங்கர கோமாக்குறார். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனத்துக்கு நான் மலையை கொடுக்க போகிறேன், மலையை கொடுக்கணும்னா நீ என்ன செய்யணும்? உன் செயல்பாடை மாற்றணும். நீ மறைஞ்சு கிடக்கிற, ஒளிஞ்சு கிடக்கிற, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற, அதை விட்டு என்ன செய்யணும்? இன்னப்போ ஆகாப்புக்கு காண்பி அப்படின்னு. அந்த செயல்பாட்டுக்கு மேலே உடனே அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, இல்லை அடுத்த வசனம். ஆகாப்புக்கு தன்னை காண்பிக்க போனார். எப்போ அப்படின்னா, அந்த செயல்பாடுகள் தான் கேட்டதை செய்வதை குறித்து கவனம் இருக்கணும், செயல்பாட்டில் கவனம் இருக்கணும். நம்ம செய்யறது என்ன, நம்ம செய்யறது என்ன? அப்போ செயல்பாட்டுகளில் கவனம் செலுத்தாத ஒரு நபர் மேலே கர்த்தர் கையை வைக்க விரும்பல. செயல்பாட்டில் நம்ம என்ன செய்யறோம், நம்ம கேட்டது என்ன, நமக்கு சொன்னது என்ன, நம்ம செய்யறது என்ன? நம்ம கேட்டது என்ன, இல்லை கொஞ்சம் இப்படி சொல்கிறேன்னு, நான் படித்தது என்ன, நான் கேட்டது என்ன, நமக்கு சொன்னது என்ன, நம்ம செய்கிறது என்ன? நான் படித்ததை செய்யறேன்னா, நான் கேட்டதை செய்யறேன்னா, எனக்கு சொன்னதை செய்யறேன்னா, இதை மூணையும் விட்டுட்டு எதையோ ஒன்று செய்யறேன்னா, கேட்டது படித்ததையும் செய்யலை, எனக்கு காதில் கேட்டதையும் செய்யலை, எனக்கு சொன்னதையும் நான் செய்யலை, ஆனால் செய்கிறேன். என்ன செய்கிறேன்? எதையோ ஒன்று செஞ்சுனுக்கிறேன். எதையோ ஒன்று செய்கிற ஒரு நபருக்கு மேலே கர்த்தர் கையை வைக்க மாட்டாருங்க. எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிற நபருக்கு மேலே கர்த்தர் கையை வைக்க மாட்டார். ஒன்று நான் படிக்கிறது மேலே கவனம் செலுத்து, இல்லை காதில் கேட்கறது மேலேயாவது கவனம் செலுத்து, இல்லை உனக்கு சொல்கிறது மேலேயாவது கவனம் செலுத்து. இது மூணு கவனத்தை யார் செலுத்தினாங்களோ அவங்க மேலே தான் கர்த்தர் கையை வச்சார். அவங்க மேலே தான் கர்த்தர் கையை வச்சா இந்த கை என்ன பண்ணுச்சு? உள்ளமோ இல்லமோ நிறையக்கூடிய அளவுக்கு அவங்கள ஆசீர்வதிச்சிச்சு இல்லையா? இந்த மழை வந்துச்சு, எப்படி வந்துச்சு? ஜனங்களுடைய உள்ளமும் நிறைஞ்சிச்சு, ஜனங்களுடைய இல்லமும் நிறைஞ்சிச்சு. ஜனங்களுடைய உள்ளமும் நிறைஞ்சிச்சு, ஜனங்களுடைய இல்லமும் நிறைஞ்சிச்சு. உன் உள்ளமும் உன் இல்லமும் நிறையும்படி கர்த்தரை ஆஸ்வதிக்க விரும்புகிறான். அது அந்த காலையில் கர்த்தர் தீர்க்கமாக சொல்கிறது. உன் உள்ளமும் உன் இல்லமும் நிறையும்படி உன்னை ஆசீர்வதிப்பேன். அதை செய்யணும்னா என் கை உன் மேலே இருக்கணும். என் கை உன் மேலே இருக்கிறன்னா நீ மூணு காரியத்தை செய்யணும். ஒன்று, படிக்கிறதுக்கு மேலே கவனம் செலுத்து. எனக்கு படிக்க தெரிலங்க, ஓகே, கேட்கறதுக்கு மேலே கவனம் செலுத்து. எனக்கு கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியலங்க, உனக்குன்னு சொல்கிறதுக்கு மேலே கவனம், உனக்குன்னு சொல்கிற வார்த்தைக்கு மேலே கவனம் செலுத்து. இது மூணையும் நீ செஞ்சன்னா
நிச்சயமாக தேவனுடைய கரம் இருக்கும். எஸ்ரா மேலே படிக்கிறதுக்கு மேலே கவனம் செலுத்தினார், கர்த்தருடைய கை மேலே அமர்ந்துச்சு. நெகேமியா கேட்டதுக்கு மேலே கவனம் செலுத்தினார், கர்த்தருடைய கை அவர் மேலே அமர்ந்துச்சு. எலியா தனக்கு சொல்லப்பட்டவைக்கு மேலே கவனம் செலுத்தினார், கர்த்தருடைய கை அவர் மேலே அமர்ந்துச்சு. ஒன்று, படிக்கிறத குறிச்சாவது கவனமாக இருக்கு. என்ன படிக்கிற அதை செய். ரெண்டாவது, உனக்கு கேட்குற, நீ என்ன செய்கிற, கேட்குற, சொல்கிறத கேட்குற, இப்படிலாம் இருக்குது கேட்குற, சரி கேட்குறதபடியாவது செய். எனக்கு கேட்குறத படிக்கிறதும் புரியலைங்க, படிக்கவும் தெரியல, எனக்கு கேட்டதும் ஒன்றுமே புரியல அப்படின்னா உனக்குன்னு இண்டிவிஜுவலாக பர்சனலாக உனக்கு சொல்கிறத குறித்து கவனமாக இரு. உனக்கு இதை செய் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? உனக்கு நிறைய பிரசங்கம் பண்ணல, நிறைய அறிவுரை சொல்ல, ஒன்று செய்ய சொல்கிறார். அந்த செயல்பாட்டுக்கு மேலே கவனம் செலுத்திட்டா கர்த்தருடைய கை நம்ம மேலே இருக்கும். கர்த்தருடைய கை நம்ம மேலே இருந்துச்சுன்னா நம்ம உள்ளமும் நிறையும், நம்ம இல்லமும் நிறையும். கண்ணுபடி ஜோம் பண்ணலாமா? கண்களபடி ஜோம் பண்ணலாமா? அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வே. அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வே. பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். உங்க கை எங்க மேல இருக்கணும்பா. உங்க கை எங்க மேல இருந்துச்சுன்னா எங்க உள்ளமும் நிறையும், எங்க உள்ளமும் நிறையும், எங்க இல்லமும் நிறையும், எங்க உள்ளமும் நிறையும். எங்க உள்ளமும் எங்க இல்லமும் நிறையணும்னா உங்க கை எங்க மேல இருக்கணும்பா. உன் உள்ளமும் உன் இல்லமும் நிறையணும்னா ஆண்டவர் சொல்லுவார், என் கை உன் மேல இருக்கணும். என் கை உன் மேல வைக்கணும்னா 3 காரியத்துல நீ கவனமா இரு. கவனம் செலுத்து. கவனமா இருந்ததை விட கவனம் செலுத்து. 1, நீ வாசிக்கிறதுக்கு மேல கவனம் செலுத்து. நீ என்ன வாசிக்கிறியோ அதை செய். 2வது, நீ கேட்கிறத குறித்து கவனமாயிரு. நீ கேட்கிறத அப்படியே செய். நம்பர் 3, உனக்கு சொல்லுவதை குறித்து கவனமாயிரு. உனக்கு சொல்றத அப்படியே செய். இது 3க்கு மேலேயும் நீ கவனம் செலுத்திட்டா என் கை உன் மேல இருக்கும். என் கை உன் மேல வந்துடுச்சுன்னா உன் உள்ளமும் நிறையும், உன் இல்லமும் நிறையும். உன் உள்ளமும் நிறையும், உன் இல்லமும் நிறையும். தகப்பனே, இந்த காலை வேளையில எங்க உள்ளமும் இல்லமும் நிறையக்கூடிய அளவுக்கு எங்களை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. இது 3க்கு மேலேயும் நாங்கள் கவனம் செலுத்துவோம். நாங்கள் படிக்கிறத குறித்து கவனம் செலுத்துவோம். நாங்கள் கேட்கறத குறித்து கவனம் செலுத்துவோம். எங்களுக்கு சொல்லப்படுகிறவர்களை குறித்து கவனம் செலுத்துவோம். கர்த்தர் இந்த காலை வேளை கிருபையாய் எங்களுக்கு மனம் இறங்கி எங்கள் உள்ளமும் எங்கள் இல்லமும் நிறையும்படி கர்த்தர் கிருபை செஞ்சு ஆசீர்வதிங்க. எங்கள் உள்ளமும் இல்லமும் நிறையும்படி எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க. தேவக்கரம் அப்படி எங்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போகட்டும். கர்த்தருடைய கரம் இந்த நாட்களில் எங்கள் மேலே இருந்து எங்கள் உள்ளமும் எண்ணமும் நிறையும்படி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க சாமி. தேவக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். நிறைய நடத்தும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். குறைகளை குற்றங்களை மன்னிச்சு உங்களை பொறுப்படுத்த நடத்துங்க. இன்னும் நாங்கள் நிறுத்திய செம்மையாக செயல்பட கிருபை தந்த காத்துக்கொள்ளுங்க. தேவக்கத்தை அர்ப்பணிக்கிறோம். எங்களை துதிக்கிற மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி மை உயர்த்தி எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுடுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.